சரி, இன்றைக்கி அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா முதல் 10 வசனங்கள் ஒரு பகுதி. அதை முதல் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாக இப்போ எபேசுக்கு வந்தான். சரிங்களா? அதான் அதோ தலைப்பு. சரிங்களா? முதல் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. முதல் 10 வசனங்கள் ஒரு பகுதி. முதல் வசனம் வாசிக்கிறேன். அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாக இப்போ எபேசுக்கு வந்தான். ஸோ இதுக்கு முன்னாடி பகுதியை பார்த்தீங்கன்னா 18ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா அப்பல்லோவின் ஊழியத்தை பார்த்தோம். அதை பார்த்தீங்கன்னா இப்போ பவுல் மறுபடியும் எபேசுக்கு வர்றார். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் பார்க்குறோம், பவுல் எபேசுக்கு வர்றாரு. அங்கே சில விசுவாசிகளை பார்த்து கேட்குற, பரிசுத்தாவியை பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பரிசுத்தாவி இருக்கிறதே அப்படின்னு இருக்கிறதே நான் கேள்விப்படலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ எந்த ஞானஸ்தானம் பெற்றீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானத்தை தான் பெற்றோம் அப்படின்னு சொன்னால், அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறலை அப்படின்னா அவங்களுக்கு அந்த இயேசு நாமத்தினால் ஞானஸ்தானத்தை கொடுக்குறார். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றாங்க. சரிங்களா? ஒருவேளை ஞானஸ்தானம் அப்படிங்கிறது தேவ நீதியை நிறைவேற்றுகிற ஒரு காரியம். ஸோ இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நல்ல மாதிரி. அப்போ இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார். யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்தானம் பெற்றார். ஸோ அவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இது நீதியை நிறைவேற்றுகிற காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். தேவனுடைய ஆலோசனை. சரிங்களா? நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், தீத்துள்ள நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. சரிங்களா? ஆனால் பார்த்திங்கன்னா ஞானஸ்தானமானது அவரோட கூட நம்ம அடக்கம் பண்ணப்படுறோம். அப்போ பார்த்திங்கன்னா எழும்போது நம்ம தேவனுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம். சரிங்களா? அது நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்குது. அதனால் அதை நம்ம தள்ளி போடக்கூடாது. சரிங்களா? அதனால் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சரிங்களா? அதனால் தள்ளி போடாதீங்க. ஆனால் கடைசி நாட்களாக இருக்குது. அதனால் ஞானஸ்தானம் எடுக்கிறது ஒப்புக்கூட எதுக்குலன்னா சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளுங்க. சரிங்களா? 6ஆம் வசனம் பாருங்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறல. பரிசுத்த ஆவின் இருக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவனே பார்த்திங்கன்னா இப்போ பவுல் என்ன பண்ணுறாரு, கைகளை வச்சு ஜெபம் பண்ணுறாரு. சரிங்களா? அப்போ ஏற்கனவே நம்ம நிறைய பேர் நம்ம சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டவனே நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ளே முத்திரை போட்டோம், அப்போ அபிஷேகம் பெற்றாச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. சரிங்களா? அப்போ முத்திரை போடப்படுவது வேறு, பரிசுத்தாவியில் நிரப்பப்படுவது வேறு. சரிங்களா? அப்போ பரிசுத்தாவில் நிரப்பப்படுகிற அபிஷேகம் நமக்கு தேவை. பரிசுத்தாவி இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். எல்லா 3.5 வருஷம் எல்லாமே ஊழியம் செஞ்சாங்க. பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து போகும்போது சொல்ல, பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளாமல் எங்கேயுமே போகாதீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்குறோம். பரிசுத்தாவி அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஊழியத்துக்கே புறப்பட்டு போகிறாங்க. சரிங்களா? பரிசுத்தாவியான இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்தாவி உங்கள் இடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எல்லா இடத்துலையும் எனக்கு சாட்சியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவர் பரிசுத்தாவின சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். வரப்போகிற காரியங்களை நமக்கு போதிப்பார். சரிங்களா? அவர் நமக்கு வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். சரிங்களா? ஆவியின் கனிகளால் நிரப்பார், ஆவியின் வரங்களால் நிரப்பார். சரிங்களா? அப்போ வரப்போகிற காரியங்கள் நமக்கு அறிவிப்பார், நம்மை வழி நடத்துவார். எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எங்கே செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். சகல சத்தியத்துக்கு சகலத்தையும் நமக்கு போதிக்கிற தேவனாக இருக்கிறார். சரிங்களா? அந்த அபிஷேகம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 1 யோவானில் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும். அது போதித்தபடியே சத்தியத்தின் வழியாக போதிக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த அபிஷேகத்தில் நிலைத்திருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி நம்ம பரலோகத்துக்கு நேராக நடத்துகிறவராக இருக்கிறார். சரிங்களா? பரிசுத்த ஆவியெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? பரிசுத்த ஆவினா நமக்கு கொடுப்பட்டிருக்கப்போ இயேசு கிறிஸ்து போயிட்டார். இப்போ தான் வலது பாசத்தில் இருக்கார். நான் உங்களுக்கு என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியான தேற்றரபாலனை பரிசுத்தாவை அனுப்புவேன்னு சொல்லியிருக்கார். சரிங்களா? அப்போ அவர் கொடுக்குறார். அப்போ நீங்கள் என் பரிசுத்தாவை வேண்டாம், நான் இப்படியே இருந்துக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லாதீங்க. அப்போ நீங்கள் கேளுங்க. பரிசுத்தாவை பெற்றதுக்கான ஒரு வெளியரங்கமான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா அந்நிய பாஷை பேசுகிறது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா?
இப்போ அதுதான் கட்டாயம் இல்லை. பட் ஆனால் வந்து ஆரம்பத்தில் வந்து உங்களால் வந்து அந்த உணர முடியாது. ஸோ நம்ம பரிசுத்தாவை பெற்றோமா இல்லையான்னு கூட ஆரம்பத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ நீங்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்நிய பாஷையை நீங்கள் பேசுனீங்கன்னா பரிசுத்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெளியரங்கமான அடையாளம். ஸோ அதான் இங்கே நம்ம பார்க்குறோம். அவர் மேல் பரிசுத்தாவி அவர் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஸோ அந்நிய பாஷை ஒரு வரம், தீர்க்க தரிசனம் ஒரு உடனே வரங்கள் கிரியை செய்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து எல்லாமே பெற்றுக்கொள்ளணும். சரிங்களா? எனக்கு இது மட்டும் போதும், அது மட்டும் போதும், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவுமே அப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராக இருந்தார்கள். பின்பு பவுல் ஜெபாலயத்திலே பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவர்களை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். ஸோ பார்த்திங்கன்னா மறுபடியும் யூதருடைய ஜெபாலயத்தில் போய் 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்தார், தெழுந்தல் அப்படி சத்தியத்தை குறித்து போதிக்கிறார். சிலர் கடினப்பட்டு விசுவாச கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவர்களை விட்டு விலகி சீசரை அவர்களிடத்திலிருந்து பிரித்து கொண்டு தினன்று என்பவருடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாதித்து கொண்டு வந்தான். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவிலே குடியிருந்த யூதரும் கிரேக்கருமான எல்லோரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டார்கள். ஸோ பார்த்திங்கன்னா அவர் போய் 3 மாதம் வந்து யூதருடைய ஜெபாலயத்தில் போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் விசுவாசிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் விசுவாசிக்கலை. அப்போ விசுவாசியாத கூட்டம் எல்லாம் வந்து அவங்களை நிந்திக்கிறாங்க. ஸோ நிந்தித்து உடனே என்ன பண்ணுறாரு பவுல் வந்து அவங்களெல்லாம் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களை தனியாக இழுத்துட்டு கொண்டு வந்து சீஷரை அவர்களிருந்து பிரித்து கொண்டு வந்து தினன்று என்பவருடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாதித்து கொண்டு வந்து 2 வருஷம் இப்படி வந்து பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க. அப்போது பவுலுடைய ஒரு பெரிய விசேஷமான கிருபை என்னென்னா பயங்கர ஒரு போதிக்கிற கிருபை. சரிங்களா? நல்லா போதிக்கிற கிருபை, நல்லா பிரசங்கிக்கிற கிருபை. சரிங்களா? இப்போ அவர் பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாட்டில் பாதி எழுதுனது அவர் தான், பாதி லெட்டர்ஸ்க்கு மேலே எழுதுனது வந்து அவர் தான். சரிங்களா? பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு போதிக்கிற வசனத்தின் மூலம் வார்த்தையை அனுப்புகிறார் பாருங்கள். வார்த்தையை அனுப்பி ஜனங்கள் அப்படியே ரசிக்கப்பட்டு அப்படியே கொண்டு வராங்க, தேவ வசனத்தை அறிந்து கொள்கிறாங்க பாருங்கள். ஸோ அது மூலமாக தேவன் பெரிய ஒரு அசைவை உண்டாக்குனதை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அடுத்த பகுதி பாருங்கள். இந்த வசனம் சொல்லுது பாருங்கள். 2 வருஷம் நடந்தபோது யூதரும் கிரேக்கருமான எல்லோரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டார்கள். ஸோ தினம் ஜெபம் பாருங்கள், தினம் பிரசங்கம், தினம் போதிக்கிறார் பாருங்கள். ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது தேவ வசனத்தை எல்லோரும் கேட்டாங்க பாருங்கள். இப்போ தேவ வசனம் பிரசங்கிக்கப்படும் போது தேவன் அங்கே பலத்த கிரியை செய்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்த பாருங்கள் 11ஆம் வசனத்துலேருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 11 முதல் 20 வரை அடுத்த பகுதி. அந்த 11ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்திருந்தால். ஸோ இதுதான் வந்து அதோட தலைப்பு. 11ஆம் வசனம் தலைப்பு போட்டு வச்சுக்கோங்க. 11 முதல் 20 வரை. சரிங்களா? 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தேவன் எப்படியா அவர் பயன்படுத்துகிறான்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விசேஷ கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கார் பாருங்கள். பவுலின் கைகளினால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தலினான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட அவெல்லாம் நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் விட்டு புறப்பட்டன. ஸோ அவர் போகவே வேண்டியதில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அவருடைய கச்சைகளை உருமால்களையும் கொண்டு போய் மேலே போட்ட வியாதிக்காரர் மேலே போட்டால் வியாதி குணமாயிருது. பார்த்திங்கன்னா பிசாசு பிடித்த மேலே இதை போட்டால் பிசாசி ஓடி போயிடுது பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு அவர் அந்த அபிஷேகத்தில் நிறங்கி இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த அபிஷேகம், ஸோ அபிஷேகத்தில் வந்து எல்லாம் இருக்குது பாருங்கள். அபிஷேகத்தில் விடுதலை இருக்குது, அபிஷேகத்தில் சுகம் இருக்குது, அபிஷேகத்தில் அற்புதம் இருக்குது. சரிங்களா? அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த கச்சை மூலமாக உருமால் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகம் வந்து கடந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அதான் இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், என்னிடத்துல இந்த வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கேன், யார் என்னை தொட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ இந்த அபிஷேகம் பாயக்கூடியதாக இருக்குது. ஸோ அபிஷேகத்தை நம்ம நிரம்பி இருக்கும்போது என்ன நம்ம மூலமாக வந்து தேவன் வந்து கிரியை செய்வார் பாருங்கள். ஸோ நம்ம இப்படிப்பட்ட காரியங்கள் கேட்கணும். பார்த்திங்கன்னா 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 9 வரங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேட்கணும் பாருங்கள். ஸோ அதான் 1 கொரிந்தியரில் நம்ம வாசிக்கிறோம், வரங்களை விரும்புங்கள்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. வேதவசனமே நீங்கள்
வரங்களை குறித்து அறியாத இருக்க மனதில்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். அதனால் வந்து வரங்களை விரும்புங்க, விசேஷமான வரங்களை விரும்புங்க அப்படின்னு சொல்லி வசனம் நீங்கள் விரும்பி கேட்கும்போது கட்டாயம் தேவன் செய்ய வல்லவராக இருக்கார். ஆனால் தேவன் வந்து பச்சைப்பாதம் உள்ளவர் அல்ல, சரிங்களா. வந்து இன்றைக்கு அவர் வந்து பார்த்துட்ருக்கார், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கப்படும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்குன்னு சொல்லி நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா அது ஏற்றம் என்றும் மாறாதவராக இருக்கார். அப்படி தான் வந்து இயேசு கிறிஸ்துவ தேவன் வந்து பிதாவானவர் பயன்படுத்தினார் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 10:38 கர்த்தராகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பியிருந்தார். ஆகையால் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்டுகிற யாவரையும் விடுதலை செய்கிறவன் சுற்றி திருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், சரிங்களா. அப்போ நம்ம வாஞ்சிக்கணும் பாருங்கள், நம்ம வாஞ்சைனாலும் தான் வர்றவங்கள அளவு. நம்ம வெறும் பிரசங்கம் மட்டும் போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நின்றக்கூடாது பாருங்கள். நீங்கள் வந்து கேட்கணும், இந்த வசனத்தை வச்சு கேட்கணும். ஆண்டவரே பவுலடியர் வல்லமையாக பயன்படுத்துகிற ஏசப்பா, நீங்கள் பிதாவானவர், நீங்கள் வல்லமையாக பிதாவை பயன்படுத்தினா அப்படின்னு நீங்கள் என்னை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் பாருங்கள். அவையான வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். வரங்களாம் நிலப்பங்க ஆண்டவர் வல்லமையாக நிரப்பங்க. எப்படி பாருங்கள், எலிசா பாருங்கள், எலியாவை பார்த்து கேட்டார், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் தரும்படி இருக்குது, நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாருப்பா. ரெட்டிப்பான வரம் வேறு அப்படின்னு சொன்னால் இந்த காலத்தில் நமக்கு பல மடங்கு அபிஷேகம் நமக்கு தேவை பாருங்கள். இப்போ தேவனுடைய அற்புத அடையாளங்கள் நமக்கு தேவை, சரிங்களா. ஆனால் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் நம்ம வந்து வாஞ்சிக்கணும் பாருங்கள். ஸோ நிச்சயமாக வாஞ்சிச்சின்னா தேவன் வந்து பச்சைப்பாவி யாருக்குமே தரமாட்டேன்னு சொல்லி அவர் வந்து பிடிச்சி வச்சுக்க மாட்டார் பாருங்கள். அவன் வந்து நம்ம வந்து விரும்புகிறார், வந்து நம்ம வாஞ்சிக்கணும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார் பாருங்கள். 13ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளை யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியையுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடிப்போனார்கள். இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லோரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவர் யூதர் ஸ்கேவா அப்படிங்கிற ஆசாரியர் 7 குமாரர் வந்து மந்திரவாதிகளாக இருக்காங்க சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, பவுல் என்ன பண்ணுறாரு, போய் இயேசுவின் நாமத்தில் பிசாசே போ அப்படின்னா அது போயிடுது. உடனே பார்க்கிங்க, இவங்களுக்கு பிசாசு பிடிச்சவங்கள பார்க்குறாங்க. அந்த 7 பேர் என்ன பண்ணுறாங்க, பவுல் பிரசங்கிக்கிற அந்த இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லி இவங்களும் சொல்கிறாங்க. அந்த பிசாசை அதட்டுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த கோபம் வந்துருச்சு பாருங்கள், அந்த பிசாசு கோபம் வந்துருச்சு. உடனே பார்த்தீங்கன்னா இப்படி செஞ்ச 15ஆம் வசனம் பாருங்கள். பொல்லாத ஆவிகளை நோக்கி, இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள நிர்வாணிகளும் காயப்பட்டவங்களாம் வீட்டை விட்டு ஓடிப்பாடார்கள், சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா சாத்தானுக்கு தெரியும், சரிங்களா. பார்த்தீங்கன்னா ஒரு சாத்தானுக்கு நம்முடைய எல்லா ஹிஸ்ட்ரியும் தெரியும், சரிங்களா. அப்போ நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஸ்பிரிச்சுவல் லெவல் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது, நம்மக்கிட்ட எந்த இடத்துல ஓட்டை இருக்குது, நம்ம எந்த இடத்துல எங்கே பாவக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாம் தெரியும் பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் அளந்து வச்சுருக்கோம், சரிங்களா. அப்போ சாத்தானுக்கு எல்லாம் நம்மளை பற்றி நல்லா தெரியும், சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் பவுல்கிட்ட நெருங்க முடியல. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, யோவானில் பார்க்குறோம், அவனுக்கு என் இடத்துல ஒன்றுமில்லை அப்படிங்கிறார். இயேசு சொல்கிறார், அவனுக்கு என் இடத்துல சாத்தான் எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறார். அதான் வேதத்தில் வாசிக்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஸோ பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அதே மாதிரி யாக்கோபு நம்ம பார்க்குறோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான், சரிங்களா. அப்போ எதிர்த்து நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நம்ம எதிர்த்துனோம்னா அவனை மேற்கொள்ள முடியாது, சரிங்களா. அது ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அப்போ பவுல் பார்த்திங்கன்னா ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார், சரிங்களா. ஒரு பரிசுத்த வாழ்க்கை, அவர் அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கார். அதனால தான் பார்த்திங்கன்னா பிசாசு வந்து பவுலுக்கு முன்னாடி நிற்க முடியல, சரிங்களா. அப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தை சொன்னேன்னா அது ஓடிடுது. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு அசுத்த வாழ்க்கை, இதுதான் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறார், மந்திரவாதம் பிள்ளை சொன்னீங்களா செய்யக்கூடாது. ஆனால் இவர் மந்திரவாதிகளாக இருக்காங்க. இது என்ன ஆச்சரியம்னா, ஆசாரியனுடைய குமாரன்னு போட்டிருக்கு, சரிங்களா. ஆசாரியனுடைய குமாரர்கள், அவர் ஆசாரியனாக இருக்கார், ஸ்கேவா ஆசாரியனாக இருக்கார். ஆனால் அவர் குமாரர்கள் பார்த்தீங்கன்னா மந்திரவாதிகளாக இருக்காங்கன்னு சொல்லி இந்த இடத்துல போட்டிருக்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்கள். இப்போ ஆசாரியனுடைய பிள்ளைகள் எப்படி தேவ பக்தியில் வளர்க்கப்பட்டிருக்குன்னு, ஆனால் பார்த்தீங்கன்னா மந்திரவாதிகளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல போட்டு, இது ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்கள். இப்போ எப்படி வளர்க்கப்பட்டிருக்காங்க பாருங்கள்.
பார்த்திங்கன்னா ஒரு பரிசுத்த வாழ்க்கை இல்லை. பார்த்திங்கன்னா சாத்தானை வந்து அவங்களால எதிர்க்க முடியல. ஸோ பார்த்திங்கன்னா பொல்லாத ஆவிகள் வந்து மேற்கொண்டது, நிர்வாணிகளாக காயப்பட்டாலாம் ஓடி போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும். இது எபேசில் குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லோரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அந்த இருக்கிற எல்லாம் எபேசில் இருக்கிற எல்லா யூதர் கிரேக்கர் எல்லாருக்கும் தெரிஞ்சு இப்படிப்பட்ட காரியங்கள் இப்போ இயேசுவின் நாமம் இருக்குது, இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அறிஞ்சு கொள்கிறாங்க. இப்போ மந்திரவாதிகள் அவங்களுக்கு முன்னாடி நிற்க முடியல. பாருங்கள், இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக எந்திர பில்லி சூழிய மந்திரவாதிகள் எதுவுமே நிற்க முடியல. பாருங்கள், அதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இதை நம்ம மார்க் 16 வாசிக்கிறோம். என் நாமத்தினாலே சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தாலும் ஒன்று சேதப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், இப்போ இயேசு கிறிஸ்து எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம். அந்த நாமத்துக்கு முன்னாடி எதுவுமே பலிக்காது, எதுவுமே நிற்க முடியாது. பாருங்கள், விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க. மாயவித்தக்காரராக இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாய் கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. சரிங்களா? அப்போ எல்லாத்துக்குமே காரணம் தேவ வசனம். சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். உலகத்துலேயே பெருசு தேவ வசனம் தான். சரிங்களா? உலகத்துலேயே பெருசு என்ன நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா தேவ வசனம் தான். தேவ வசனத்துக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அந்த வசனத்தினால்தான் வானமும் பூமியும் நட்சத்திரங்கள் சூரியன் எல்லாமே மனிதர் சிருஷ்டி மற்றும் மிருகங்கள் பறவைகள் ஊரும் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட அந்த வசனத்தினால தான். சரிங்களா? அந்த வசனம் தான் தேவனாக இருக்கிறான். சொந்தா அந்த வசனம் தான் ஃபைனல். சரிங்களா? அதுதான் ஃபைனல். இதுக்கு மேலே உலகத்தில் இந்த வசனத்துக்கு மேலே ஒரு பெரிய வல்லமை கிடையாது. சரிங்களா? இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவனாம் மகிமைப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ மாயவித்தைக்காரங்கள்லாம் வந்து மாயவித்தை பண்ணி பார்க்குறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, எல்லாம் தோல்வி அடைஞ்சிச்சு. இயேசுவின் நாமத்துக்கு முன்னாடி எல்லாம் மண்டிடுது, தேவ வசனத்துக்கு முன்னாடி எல்லாம் அடிப்படைஞ்சிருச்சு. அப்போ தெரிஞ்சுட்டாங்க, அப்போ இதுக்கு மேலே ஒரு வல்லமை இருக்குது, நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்க எல்லாம் வந்து ஒப்புரவடைந்து எல்லாமே ரசிக்கப்படுறாங்க. பாருங்கள், எல்லாம் மாயவித்தைக்காரங்க எல்லாம் ரசிக்கப்படுறாங்க, மந்திரவாதிகள் ரசிக்கப்படுறாங்க, பிசாசு பிடித்தவர்கள் ரசிக்கப்படுறாங்க, வியாதிக்காரர்கள் ரசிக்கப்படுறாங்க, பலவீனக்காரர்கள் பலவீனம் அடைந்தவங்க அற்புதம் பெற்றவங்க எல்லாம் வந்து ரசிக்கப்படுறாங்க. பயங்கரமாக ஒரு பெரிய ஒரு அசைவு வேசு பட்டணத்தில் உண்டாகிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். பாருங்கள், ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் தேவ வசனம். சரிங்களா? இப்போ வசனத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணணும். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அடிக்கடி நான் சொல்கிறேன். சரிங்களா? வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணணும். ஒரு வேளை எங்கள் குடும்பத்தில் யார் நீங்கள் மட்டும் ரசிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னு நீங்கள் வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நீ விசுவாசி, நீயும் வீட்டார் ரசிக்கப்படின்னு சொல்லிடுறே விசுவாசிங்க. ஆண்டவரே, ஒரு வேளை உங்கள் கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருக்கலாம், கீழ்ப்படியாத புருஷனாக இருக்கலாம், கீழ்ப்படியாத மனைவியாக இருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா வசனத்துக்கு ரசிக்கப்படாதவர்களாக இருக்கலாம், இல்லை எப்பேற்பட்ட முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருக்கலாம். தேவ வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எப்பேற்பட்டவர்களான்னு சொல்லி தேவன் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். சரிங்களா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவ சமூகத்தில் அவர் வச்சுருங்க. இப்போ ஆண்டவர் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என் பிள்ளைகளை உங்கள் கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஆண்டவரே என் புருஷனை உங்கள் கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஆண்டவரே என் மனைவியை பிள்ளைகளை என் குடும்பத்தை உங்கள் கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், வசனத்தின்படி நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள். அப்போ ஆண்டவர் எப்போலாம் கிரியை செய்வார் பாருங்கள். வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். நான் வசனம் தான் என்ன, அது வசனத்துக்கு தான் அந்த வல்லமை இருக்குது. சரிங்களா? இந்த இடத்துல பார்க்குறோம், வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. சரிங்களா? இந்த வசனம் தான் என்ன பண்ணுச்சு? பிசாசுகளை துரத்துச்சு. இந்த வசனம் தான் என்ன பண்ணுச்சு? அற்புதம் செஞ்சிச்சு. இந்த வசனம் தான் என்ன பண்ணுச்சு? மந்திரவாதிகளை மந்திர சக்திகளெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணி ரட்சிப்புக்குள்ளே நடத்துச்சு. சரிங்களா? அப்போது எல்லா மாயவித்தக்காரர்களை மாட்டுச்சு, பிசாசுகளை துரத்துச்சு, பொல்லாத ஆவிகளை துரத்துச்சு. சரி, கட்டுகளை உடைக்கிறது எல்லாமே அந்த வசனம் தான். வச்சுங்களா? அந்த பார்த்திங்கன்னா அந்த வசனம் விருத்தி அடைந்து மேற்கொள்ளும். சரிங்களா? அந்த வசனம் விருத்தி அடைந்து எல்லாமே செய்யும். பாருங்கள், அந்த வேதத்தில் கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். சரிங்களா? வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க, எல்லாமே கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். சரிங்களா? அதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 4:12 கர்த்தருடைய வசனம் ஜீவனும் வல்லமையுள்ளதாயும் இருப்புறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் ஊனையும் கணுக்களையும் பெருக்கத்தக்க
உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தேவ வசனத்தை விட வல்லமை ஒரு உலகத்தில் அதை விட ஒரு பெருசு ஒன்றும் கிடையாது சரிங்களா. இப்போ வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்கள். அது ஆவியின் பட்டயமாக இருக்குது சரிங்களா. அப்போ எல்லாம் அந்த வசனம் மேற்கொள்ளும் பாருங்கள். வசனத்தை மேற்கொண்டு அப்போ எப்பேற்பட்ட காரியத்தையும் மாற்றி தேவனுக்குள்ளாக கொண்டு வரதுக்கு வல்லமை உள்ளதாக இருக்குது சரிங்களா. அடுத்த பாருங்கள், அடுத்த பகுதி, கடைசி பகுதி 21ஆம் வசனத்திலேருந்து 41ஆம் வசனம் வரைக்கும் கடைசி பகுதி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 24ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம் சரிங்களா. 24ஆம் வசனம் 21 முதல் 41 கடைசி பகுதி. அது தலைப்பை வந்து 24ஆம் வசனம் தலைப்பாக போட்டுக்கலாம். தேமேத்ரியு என்னும் பேர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோயில்களைப் போல வெள்ளியினால் சிறிய கோயில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்து கொண்டிருந்தன. அதுதான் அதோட தலைப்பு சரிங்களா. அந்த தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 24ஆம் வசனம் 21 முதல் 41 வரை அடுத்த பகுதி. 21ஆம் வசனம் வாசிக்கிறேன். இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கதோனியா அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணி கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியதென்று சொல்லி தனக்கு உதவி செய்தவர்களில் 2 பேராகிய தீமோத்தேயுவும் எர்ஸ்துவையும் மக்கதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினான். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுறாரு, தீமோத்தேயும் எரஸ்து இங்கே 2 பேர் என்ன பண்ணுறாரு, மக்கதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு இன்னும் வந்து ஆசியாவிலே தங்குறார். அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று சரிங்களா. தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கலகம் உண்டாயிற்று. ஸோ பார்த்தீங்கன்னா 24ஆம் வசனம் பாருங்கள். எப்படி என்றால், தெமெத்ரி என்னும் பேர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோயில்களைப் போல வெள்ளியினால் சிறிய கோயில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்து கொண்டிருந்தான். இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலை ஆட்களையும் அவன் கூடி வரச் செய்து, மனுஷர்களை இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள். இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசிலே மாத்திரமில்லை கொஞ்சம் குறிய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும். இதனால் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல் மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாயிருக்கிறது என்றான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தேமேத்ரி அப்படிங்கிற என்ன பண்ணுறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா தியானால் கோயில் மாதிரி வெள்ளியில் கோயிலை செஞ்சு பார்த்தீங்கன்னா அதை மாதிரி பார்த்து நிறைய விற்றுக்கிட்டு இருக்கார். ஸோ இந்த மாதிரிப்பட்ட அப்போ என்ன பண்ணுறாரு, இப்படிப்பட்ட விற்கிற மற்ற எல்லா தொழிலாளர்கள் எல்லா தொழில் செய்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து கையினால் செய்யப்பட்ட தெய்வங்கள் வந்து தேவர்கள் எல்லாம் சொல்லி இந்த பவுல் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லா இடத்துலையும் போதிட்டுருக்கார். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா அவங்கெல்லாம் வந்து இதை வந்து விட்டுருவாங்க. அப்போ நம்ம வந்து தொழில் பாதிக்கப்படும், இதை வந்து இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசியருடைய தியானாளாக பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய தாயுவும் அரிஸ்துக்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கச்சாலைக்குள் பாய்ந்தோடினார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா 2 பேரை பிடிச்சிட்டு அரங்கசாலைக்குள்ளே போகிறாங்க. பவுல் கூட்டத்துக்குள்ளேயே போக மனதாக இருந்தபோது சீசர்கள் அவனையும் போக விடலை. ஸோ சீசர் வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க. இவர் தான் கூட்டத்துக்கு எடுத்து அவருக்கு எந்த தைரியம், இவர் வந்து ரொம்ப தைரியசாலிச்சு. எப்படியா கூட்டத்தில் போய் ஏதாவது பிரசங்கம் பண்ணலன்னு பார்க்குறேன். உடனே வந்து கலகம் பயங்கரமாக இருந்ததுனால இவரை சீசர்கள் வந்து ஒரு பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஆசியா நாட்டு தலைவரில் அவனுக்கு சிநேகரா என்ற சிலரும் அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி அரங்கச்சாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். கூட்டத்தில் அமளி உண்டாக்கி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள். தாங்கள் கூடி வந்த காரணம் என்னதென்று அநேகருக்கு தெரியாது. பார்த்திங்கன்னா பெரிய கலகம் உண்டாயிருச்சு. ஸோ இவரால் தான் வந்து பெரிய கலகம் உண்டாயிருச்சு. அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னேற்க தள்ளுகையில் கூட்டத்தில் சிலவனை முன்னே இழுத்து விட்டார்கள். அலெக்சாந்தர் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான். அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்தபோது எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று 2 மணி நேரமளவு எல்லாரும் மேகமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். பட்டரத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி, எபேசியருடைய பட்டணம் மகாதேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவிர் பரிசாரகியாயிருக்கிறதை அறியாதவன் உண்டோ? இது எதிர்பேசப்படாத காரியமாகையால் நீங்கள் ஒன்றுக்கும் பதறி செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்து இவர்கள் கோவில் கொள்ளை காரணமல்ல, உங்கள் தேவியை தூஷிக்கிறவர்கள் நம்மல்ல.
தெமேத்ரேயுவுக்கும் அவனைச் சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒருவர் காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்கிற நாட்களும் உண்டு. தேசாதிபதிகளும் இருக்கிறார்கள். ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடி கொள்ளட்டும். நீங்கள் வேறே யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்திலே தீர்க்கப்படும். இன்றைக்கு உண்டான கலகத்தை குறித்து நாம் உத்தரவு சொல்கிறதற்கு ஏதுவில்லாதபடியால் இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் போது குற்றவாளிகளாகிறதுக்கு ஏதுவாக இருப்போமே என்று சொல்லி பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பட்டணத்து சம்பிரதாயத்தை இப்போ ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா சிட்டி கிளர்க் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அது பட்டணத்து காப்பாளன் மாதிரி வச்சுக்கோங்களேன், பட்டணத்து கார்டு மாதிரி. அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இது ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது, இவங்க ஒன்றும் கோயில் கொள்ளைக்காரங்களில் வந்து தேவியை தூஷிக்கிறவங்களுக்கு இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா ஏதாவது இங்கே தேசாதிபதிகள்லாம் இருக்காங்க, ஏதாவது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து அதோட வழக்காடி கொண்டுட்டு அதனால் வந்து நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கூட்டத்தை வந்து கலைச்சி வச்சிடுறாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா பவுலுக்கு வந்து பயங்கரமான ஒரு தைரியம் பாருங்கள். ஸோ பயங்கரமான ஒரு வைராக்கியம் பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா ஆனால் இவர் வந்து உலக ரட்சகரை நேருக்கு நேராக பார்த்துட்டார். ஆனால் அவர் உலக ரட்சகரே வந்து நான் தான் உலக ரட்சகர்னு சொல்லிட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா விக்கிரகங்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறத பார்த்து வந்து ஒரே பயங்கரமான வைராக்கியம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா சொல்கிறார், கைகளால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்ல, அவள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான்ப்பா மெய்யான தேவன், அவர் தான் உலக ரட்சகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கலகம் வந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கோயில்களை அந்த விக்கிரக கோயில்களை வெள்ளினால் செய்கிற அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சு. சரிங்களா? பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு காரியம் அங்கே நடக்குது. சரிங்களா? ஸோ இந்த 19ஆம் அதிகாரத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து பவுல் வந்து எபேஸுக்கு வராரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில விசுவாசிகளை பார்த்து கேட்குறேன், நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றீர்கள் அப்படின்னா பரிசுத்தாவி இப்படி உண்டதே இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது அப்படிங்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஞானஸ்தானம் பெற்றீங்க அப்படின்னா யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்று அப்படின்னா உடனே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. கைகளை வைக்கிறாரு. உடனே பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளாங்க. அந்நிய பாஷை பேசி தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. உடனே 3 மாதம் வந்து தேவனுடைய யூதருடைய சபையில் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. உடனே பார்த்திங்கன்னா அதில் ஒரு பிரிவினை வருது. கொஞ்சம் பேர் விசுவாசிகளாக கொஞ்சம் பேர் எதிர்க்கிறாங்க. உடனே அவ்வளோ விசுவாசிகளை எடுத்து தனியாக பிரிச்சுட்டு வந்து தினன்றி என்று ஒரு வித்தியாசாலைங்கிறது ஸ்கூலில் வந்து தினமும் வந்து அவங்களுக்கு வந்து போதகம் பண்ணுறாரு. இப்போ 2 வருஷம் நடந்ததுன்னா எல்லா யூதரும் கிரேக்கரும் வந்து தேவனுடைய வசனத்தை கேட்குறாங்க. பார்த்திங்கன்னா தேவன் வந்து பவுலின் கைகளினாலே விசேஷ அற்புதங்களை செய்கிறாரு. பார்த்திங்கன்னா சரீரத்திலேருந்து உருமால்களையும் கச்சைகளையும் எடுத்துக்கொண்டு போக வந்து வியாதிகளெல்லாம் போகுது. அதே மாதிரி அசுத்தாவிகள் மேல் கூட அசுத்தாவிகள் எல்லாம் ஓடி போயிடுது. பார்த்திங்கன்னா சில மந்திரவாதிகள் என்ன பண்ணுறாங்க, பவுல் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லி பிசாசு அதட்ட பார்க்குறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பிசாசு பிடிச்ச அந்த ஆள் வந்து அவர்கள் மேலே சேரி பாஞ்சு அவர்களை காயப்படுத்தி நிர்வாணிகளாக அனுப்பி விட்டுறார். பார்த்திங்கன்னா எல்லா மந்திரவாதிக்காரன் மாயுதக்காரங்க தான் காத்து கேள்விப்படுறாங்க. அவங்களே என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க, எதுவுமே பலிக்கலை. இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக எதுவுமே இருக்குது, தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக எதுவுமே நிற்க முடியல. இப்போ எல்லாமே வந்து ரட்சிக்கப்படுறாங்க. ஸோ தேவ வசனம் வந்து இவ்வளோ விருத்தி அடைந்து மேற்கொண்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கோயில் வைக்கிற தெமேத்ரி அப்படிங்கிறவர் ஒரு திவானாளுடைய கோயில்களை போல் வெள்ளியினால் கோயில்களை செஞ்சு நிறைய விற்றுட்ருக்காரு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பவுல் வந்து இப்படிப்பட்ட கையினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் சொன்னோன்னே அவங்களுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து பின்னா அவங்களுக்கு பிடிச்சி ஒரு எபேஸில் ஒரு பெரிய கலகம் உண்டாகும். உடனே பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த சம்பிரதிய சிட்டி கிளர்க் என்ன பண்ணுறாரு, நீங்கள் வந்து இவங்க வந்து கோயில் தேவியை தோசிக்கிறவர்களை கோயில் கொள்ளைக்கிறார்கள்ல, ஆனால் வந்து இது நியாயம் விசாரிக்கிற தேசாதிபதிகள்லாம் இருக்காங்க, அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் பிரச்சனை பண்ணாமல் கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. சரிங்களா? சரி, ஒரு சின்ன ஜெபம் முடிச்சிடலாம். ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நீர் கற்றுத்தந்த காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஞானஸ்தானம் ஒரு வேளை எடுக்கலான்னா நீங்கள் வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இல்லை ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த நிறைய ஒரு வழி நடத்த வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். வரங்களால் வல்லமையால் நிரப்புங்க ஆண்டவரே. பவுலின் கைகளினால் விசேஷ அற்புதங்களை செய்தவர்கள் கர்த்தர் எங்களையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தரமட்டமாய் தாழ்த்தையும் கரத்தில் வைக்கிறோம். எங்கள் எல்லா பகுதியிலும் ஆவியானவர் நீங்கள் ஆளுகை செய்யுங்க. உங்கள் வசனம் எங்களை ஆளுகை செய்யட்டும். கிருபையுள்ள வசனத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே. நீர் எங்களை வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் எங்களுக்கு எதற்காக எங்களை அழைத்தீரோ அந்த ஊழியத்தை வெற்றிகரமாய் செய்து முடிக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பேருக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதிக்க நம்பிக்கையை அமைக்க செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.